வணக்கம், பிரேம்குமார், ஓசோன் டெக்னாலஜிஸ்ல இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோ நான் எதுக்காக கொடுக்குறேன்னா, இது ஒரு சின்ன இம்பாக்ட். ஒரு கிளைண்ட்டை நான் மீட் பண்ணும்போது எனக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் தான் இந்த வீடியோ. பாத்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் ஐனம்பாக்கம்ல ஒரு 2 days பேக் நான் மீட் பண்றேன். அந்த கிளைண்ட் வந்து ஒரு புது வீடு கட்டிருக்காரு. அந்த வீட்டுல வந்து சூப்பரா ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு அன்ப்ரொஃபஷனல் பர்சன் கிட்ட வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணதுனால அவர் வந்து வாட்டர் டெஸ்ட் எதுவுமே பண்ணாம அவருக்கு ஒரு கரெக்டான ப்ராடக்ட்டை கொடுக்காம ஒரு ராங்கான ப்ராடக்ட் அங்க கொடுத்துட்டாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75,000 rupees வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப எனக்கு ஃபீல் பண்ணி சொன்னாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த வீடியோக்கான ஒரு மெயின் திங். என்னன்னா, நம்ம ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ண போறோம் நம்ம வீட்டுல. நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்? அது பெருசா இருக்கு, நல்லா ஒர்க் பண்ணும், இது காஸ்ட்லியா இருக்கு, இது சூப்பரா இருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த மாடல் இது போடலாமா அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நம்ம வாட்டருக்கு என்ன நெசசரியா ரெக்குயர்மெண்ட் இருக்கு, இந்த ஃபில்டர் என்ன மாதிரியான ஃபில்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும், இந்த சாஃப்ட்வேர் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு தெரியாம நம்ம வாங்கிடக்கூடாது. அது தெரிஞ்சு வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள வந்து ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அது எந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணுங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிளஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களுடைய குடோன்ல இருக்கும். இந்த குடோன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எல்லாமே வாட்டர் சம்பந்தப்பட்டது தான். அக்யூரேட்டா சொல்லணும்னா எல்லாமே வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சம்பந்தப்பட்டது தான். இந்த இதுல நான் என்ன வாங்கணும், எனக்கு என்ன தேவை, இல்ல எனக்கு இங்க இருக்க எந்த பொருளுமே தேவையில்லையா, இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா வந்து இதை நான் தெரிஞ்சுக்கணும்னா என் வாட்டர்ல என்ன ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து நான் வாட்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் என் வாட்டர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்பதான் நான் ஒரு ஆரோ வாங்கலாமா, இல்ல ஒரு மைக்ரான் ஃபில்டர் வாங்கலாமா, இல்ல ஒரு சின்ன டொமஸ்டிக் ஆரோ வாங்கலாமா, இல்ல ஒரு பிளாக் கலர் அழகா இருக்க இந்த மாடல் வாங்கலாமா, இது எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து என்னோட வாட்டர்ல இருக்க ப்ராப்ளம் எனக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கோங்க, வாட்டர்ல வந்து பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் வருது, மண்ணு வருது, குப்பை வருதுன்னா மைக்ரான் ஃபில்டர் போடுறோம். மைக்ரான் ஃபில்டர்லயே 3 டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரான் ஃபில்டர் இருக்கு. வெதர் நான் எந்த மைக்ரான் ஃபில்டர் நான் வாங்கணும், எனக்கு இந்த சிஸ்டம் வேணுமா இது வேணுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர் எல்லோ ப்ராப்ளம் வருது, வாட்டர் வந்து எல்லோயிஷ் கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க 2 பிரச்சனை இருக்கும். ஒன்னு வந்து வாட்டர்ல பிசிக்கல் இம்பியூரிட்டிஸும் டர்பிலிட்டியும் அதிகமா இருந்தா வாட்டர் எல்லோவா இருக்கலாம், இல்லைன்னா அயன் இருந்தா வாட்டர் எல்லோவா இருக்கலாம். அப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தேவையான சூட்டபிளான ஃபில்டர் வாங்கணும். அப்படி ஐஎன்டி மோட் ஃபில்டர் வாங்கிட்டோம்னா அந்த ஐஎன்டி மோட் ஃபில்டரை மேனுவலா ஆப்ரேட் பண்றோமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் பண்ண போறோமா? மேனுவல் வால்ல இந்த மாதிரி இருக்கும், ஆட்டோமேட்டிக் வால்ல இந்த மாதிரி இருக்கும். இது எந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம்? இது மாதிரி நம்ம வந்து ஒரு சூட்டபிளான ஃபில்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். இல்ல எனக்கு வந்து குளிக்கும் போது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, இச்சிங் இருக்கு, ஹேர் ஃபால் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து வாட்டர் சாஃப்ட்னர் வாங்கணும். வாட்டர் சாஃப்ட்னர்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு மினி சாஃப்ட்னர் போட்டா போதுமா, இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய சாஃப்ட்னர் வேணுமா, இல்ல இந்த மாதிரி டேங்கோட இந்த டேங்க் நமக்கு மஸ்டா தேவையா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு பண்றதுக்கு முன்னால சூட்டபிளா நம்மளோட வாட்டர்ல இருக்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சாதான் இதை கண்டிப்பா இதுக்கு வந்து சூட்டபிளான சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும். இந்த குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ ஃபில்டர் செக்ஷன். இந்த ப்ரீ ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ரீ ஃபில்டர்ஸ் இருக்கு. இந்த ப்ரீ ஃபில்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மெட்ரோ வாட்டர்ல பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் ஜஸ்ட் அது மாதிரி ஏதாவது வருது, இல்லைன்னா சின்ன சின்ன புழு இது மாதிரி வருதுன்னா இந்த மாதிரி ப்ரீ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுல 3 மெத்தட் இருக்கு. நீங்க வாட்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க வாட்டருக்கு என்ன மாதிரியான ப்ரீ ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங்கான ஆரோ இருக்கு. இதுல வந்து 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆரோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒயிட் கலர் தான் பிடிச்சிருக்குன்னு அதை எடுத்துக்கலாம், பிளாக் கலர் பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னால இந்த மெஷின் உங்க வாட்டர்ல யூஸ் ஆகுமாங்கிறத நீங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நேராவது பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு புது ஃபில்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து PVDF ஒரு ஃபில்டர். இது வந்து வாட்டர்ல இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக இந்த ஃபில்டர் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதோட வீடியோஸ் நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க எப்ப வேணாலும் அதை பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஹோல் ஹவுஸ் ஆரோ சிஸ்டம். இந்த ஹோல் ஹவுஸ் ஆரோ சிஸ்டம் எதுக்காகனா, உங்களோட டிடிஎஸ் ரொம்ப ஹையரா இருக்கு, ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னா இந்த ஹோல் ஹவுஸ் ஆரோ சிஸ்டம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் வீட்டுக்கும் நீங்க வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி சிஸ்டம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம் போகும்போது மெம்பரன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மெம்பரன்ஸ்ல நிறைய டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெம்பரன்ஸ் இருக்கு. வாட்டர் டெஸ்ட் குவாலிட்டி எப்படின்னு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோட கன்சல்டன்ட் இருந்தா மட்டும்தான் உங்களால எந்த மெம்பரன் யூஸ் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர்ல வந்து அயன் இருக்கும், வாட்டர் எல்லோ கலர்ல மாறும், வாட்டர் வந்து ரொம்ப அயனி ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க அயன் ரிமூவல் ஃபில்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அயன் ரிமூவல் ஃபில்டர் சிஸ்டமும் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, உங்களோட வாட்டர் குவாலிட்டியை பார்த்து அதுல எவ்வளவு அயன் இருக்குன்னு பார்த்தா மட்டும்தான் உங்களால ஒரு அயன் ரிமூவல் ஃபில்டர் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுல 2 வெரைட்டி ஆஃப் ஆபரேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேனுவல் ஆபரேஷன். நீங்க வேலைக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு ஆபீஸ்ல வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ற பர்சனா இருந்தா மேனுவல் ஆபரேஷன் சூட்டபிள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக் ஆபரேஷன் போய்க்கலாம். இது ஆட்டோமேட்டிக் வால்வோட சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான வாட்டர் இருக்கும், சில வீட்டுல வந்து ரொம்ப ஹார்ட் வாட்டர் இருக்கும். ஹார்ட் வாட்டருக்கு இது மாதிரி ஒரு வாட்டர் சாஃப்ட்னஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த வாட்டர் சாஃப்ட்னரும் பாத்தீங்கன்னா மேனுவலா ஆப்ரேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காவும் ஆப்ரேட் பண்ற மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்கோம்.
இது மாதிரி இந்த இதுல வாட்டர்ல நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இம்பியூரிட்டிஸும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு டெஸ்ட் எடுத்து ஒரு நல்ல கன்சல்டன்ட் கிட்ட என்ன மாதிரியான சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்த்து இன்ஸ்டால் பண்ணணும்.